வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அன்னைக்கு ஃபுல்லாக மேட்சை பார்த்தேன். நான் அந்த கோல்டன் 5 ரைடை மட்டும் தான் பார்த்தேன். நான் அந்த நேரம் தான் எனக்கு சொன்னாங்க. அந்த நேரம் ராஜாராம் நம்ம வீட்டுக்கு வந்துருந்தார். அவர் செல்ல தான் பார்த்தேன். தம்பிலாம் பாயிண்ட் எடுத்ததெல்லாம் நான் பார்த்தேன். நான் பட் எல்லாம் நாங்கள் சஃபி உடனே எனக்கு அடித்தார். மாப்பிள்ளைய பிடிக்க முடியல, ஃபுல் பிஸி ஆகிட்டார். அந்த நேரம் சுரேஷையும் பிடிக்க முடியல. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும். மொத்த தமிழ்நாடுமே திரும்பி பார்த்து, மொத்த தமிழ்நாடுல இந்தியாவே திரும்பி பார்த்து. அப்ப எனக்கு வாழ்த்து சொன்னவர் தேஜஸ்வி கில்லட். அவர் எனக்கு அடிச்சார். வெல் பிளே தமிழ்நாடு, வெல் பிளே, மை ஹாப்பி கங்க்ராச்சுலேஷன் டு யூ மை பிரதர் அப்படின்னு எனக்கு அடிச்சாரு. அந்த நேரம் நான் சொன்னேன், பிரதர் நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன் எங்க பசங்களுக்குலாம் நீங்க சான்ஸ் கொடுக்கணும் தான் பேசணும். அடுத்து அந்த நேரத்தில் சஃபியை கூப்பிட்டு கேட்குறேன், கண்டிப்பாக மெடலோட தான் வருவோம் தலைவரே. நான் வந்து மேட்ச் அன்னைக்கு போகிற மாதிரி இருந்திருக்காரு டிக்கெட், பட் ஒரு நாள் தள்ளி வச்சு போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி உங்ககிட்ட இருக்க வச்சேன். அன்னைக்கு இருந்தாரு, கூட இருந்தாங்க, எல்லாம் பண்ணோம். பட் பேட் லக், பரவாயில்ல. மதுரைக்குன்னு ஒரு பேர் இருக்கு. அந்த ராசி அந்த இதில் தான் நேற்று அன்னைக்கு வந்து இந்தியாவே திரும்பி பார்க்குற மாதிரி அந்த ஹரியானா மேட்ச் அடிச்சிங்க. அது உண்மையிலே நம்மளுக்கு பெரிய பேர் இந்தியா புறமே. அதை இப்போ நம்மளோட வாழ்வாதாரத்தை கூட்டுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. இப்போ வந்து ஃபெடரேஷன் கப் இருக்கு, அதை நம்ம தக்க வைக்கணும். அப்போ இப்போ 3 பேரை நம்ம மாற்றிருக்கோம். உங்களுக்கே தெரியும், அந்த 3 பேரும் அவங்கள காட்டிலும் எல்லா விதத்திலும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆன ஆளுங்க அப்படின்றத கேள்விப்பட்டு தான் நான் அப்ப நம்ம இதுக்கு ஒரு நல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். அதனால அதெல்லாம் மனசுல வச்சு செஞ்சீங்கனால் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு கபடி அசோசியேஷன், எக்ஸ்பெஷலி நம்ம சஃபிஃபுல்லா வந்து அன்னைக்கு அங்க இருந்தாரு, இப்பயும் போற மாதிரி இருக்காங்க, வருவாரு. நான் எப்படி அவரை வைக்கிறேன் உங்களுக்கு, அவர் வந்து அது ஒரு தெம்பு இருக்கும் உங்களுக்கு. கண்டிப்பாக இந்த தடவை நம்ம பிளான் பண்ணியிருக்கோம், கண்டிப்பா அடிக்கணும். எனக்கு இப்ப எலெக்ஷன் இருக்கிறதுனால இல்லாட்டி நானே அங்க வந்திருப்பேன். நான் வந்து உட்கார்ந்து இருந்தா அதோட ஸ்டைல வேற மாதிரி இருந்திருக்கேன். அன்னைக்கு நான் ஓவர் கான்பிடன்ட் ஆயிட்டேன். ஹரியானாவே அடிச்சிட்டாங்கல்ல, அதனால சண்டிகார அடிச்சிருவாங்கன்னு நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம தான் 3 பாயிண்ட் லீடு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அன்னைக்கு நைட்டு என்னால டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நான் எப்பயுமே ஸ்போர்ட்ஸ்மேன் தான், நான் ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிறேன் எதையும். பட் ஒரு 15 வருஷம் 17 வருஷம் கழிச்சு ஒரு மெடல் அடிச்சிருந்தா 14 பேர் நாளைக்கு வேலைக்கு போயிருப்பாங்களே, இந்தியா கேம்ப்ல நம்மளுக்கு வேண்டிய ஆளை உள்ள கொண்டு போயிருக்கலாமே, எல்லாமே அன்னைக்கு ஒரு இதாயிருச்சு. பட் இப்ப அடுத்து இவ்வளவு குயிக்கா ஃபெடரேஷன் கப் வரும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளுக்கு செப்டம்பர்ல ஏசியன் கேம்ஸ் வருது, உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக அந்த ஏசியன் கேம்ஸ் 4 இயர்ஸ் ஒரு தடவை தான் வரும். நம்ம ஏசியன் கேம்ஸை தட்டணும்னா இந்த தடவை இந்தியாவில் மென்லையும் விமன்லையும் கண்டிப்பாக நம்ம பசங்க இருப்பாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனா இதுல நீங்க இப்பயும் உங்க இம்ப்ரூவ்மெண்ட்டை காமிச்சாதான் நம்ம நல்லா பண்ண முடியும். அதனால இதை மனசுல வச்சு செய்யுங்க. வேற எதுவும் நான் சொல்ல வேண்டியதில்லை, ஏன்னா அன்னைக்கே நான் நிறைய சொல்லிட்டேன். அதே மாதிரி உங்களோட நான் எப்பயும் டிராவல் ஆகும். அப்பார்ட் ஃப்ரம் உங்க கூட நான் என்னைக்குமே டிராவல் ஆகும். உங்களுக்கு தெரியும், ஒரு பையன் கருத்த பாண்டின்னு ஒரு பையன் தூத்துக்குடி, நீங்க இதுல பார்த்துருப்பீங்க. அவனை வந்து செத்து தான் தூக்கிட்டு வந்தாங்க. அன்னைக்கு நான் ஜெனரல் பாடியில் இருக்கேன். அன்னைக்கு கார் கூட வீட்டுக்கு போயிருச்சு, வெளியே போயிட்டேன். வேற வண்டியில தான் நான் போய் தூத்துக்குடிக்கார பையன். அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவுமே இல்லை. அவனுக்கு ஒரே நேரத்திலே ஹெட்டிலே அட்டி, நியூரோலே அட்டி, காது மூக்கு தொண்டையிலே அட்டி, எல்லாமே அட்டி. நேற்று அவனை டிஸ்சார்ஜ் பண்ணி முந்தின நேரத்தை அவனை அனுப்பிச்சிட்டோம். நல்லாயி பேச ஆரம்பிச்சிட்டான், நல்லா ஆயிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டோம் வச்சுக்கலாம். அது நம்ம இன்சூரன்ஸ்லேயே கிடையாது. அது காரணம் ஒன்லி லெகிமெண்ட்டுக்கும் ஸ்பைனல் கார்டுக்கும் ஃப்ராக்சருக்கு தான் நம்ம ஃப்ரீ ஸ்கீம்ல இருக்கும். அவன் எல்லாத்துலையும் விட்டுட்டு வந்திருக்கான். 7 லட்சம் ரூபா கேட்குறாங்க. அவனை விடலையே இல்லைங்க. அவன் யாருன்னே எனக்கு தெரியாது. பொதுவாகவே தூத்துக்குடி மாவட்டத்தை சொல்லுவாங்க, தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். அங்கிருந்து வந்தாலும் நம்ம எல்லா டிஸ்ட்ரிக்ட் நம்ம டிஸ்ட்ரிக்டாக நினைச்சு அன்னைக்கு மனசார வேலை பார்த்தோம். அவங்க அம்மா அந்த ஆபரேஷன் தியேட்டருக்கு போகக்கூடிய ஃபார்ம்ல கூட சைன் பண்ண மாட்டேங்கிறாங்க, வரல. ஏன்னா அன்னைக்கு அவங்க வந்தாங்கன்னா 150 ரூபா போயிருவோம். அவரை ரொம்ப கஷ்டப்படுற அவங்க அண்ணன் பூரா அவன் கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் கூட இருந்தாங்க. அந்த இதுல அவன் கூட இதுல நான் 3 நாளுமே டச்ல இருந்தோம். எப்படியோ காட் கிரேசஸ் அவன் ஜெயிச்சு நல்லா பொழைச்சு வெளியே வந்தான். வெளியே வந்த உடனே என்கிட்ட தான் பேசினான். அப்படி இப்ப அவன் இந்த ஸ்கல்லை ஓபன் பண்ணியிருக்கான்.
மென்டல் ஆயிடுவானோ, உசுருக்கும் மென்டல் ஆனாலும் ஆயிடுவான் சார்னாங்க. அடுத்து பேச முடியாது அல்லது சவுண்டு கேட்காதுன்னா பண்ணாங்க. இந்த கபடினால இவ்வளோ ரிஸ்க் கேம். அதனால் கேர்ஃபுல்லாகவும் நம்ம விளையாடணும். அதே நேரத்தில் நம்ம வர வாழ்வாதாரத்தை ஏற்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு பெரிய சான்ஸ் உங்க 14 வரைக்கும் தான் கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டில் 2 லட்சம் பேருக்கு மேலே கபடி பிளேயர்ஸ், மென்னு விமென்னு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் இருந்தால் கூட உங்கள் 14 பேருக்கு கதவை தட்டிக்கிட்டு இருக்கு. நல்லாவும் இருக்கீங்க. இதை மனசில் வச்சு ஜெயிச்சிங்கன்னா 14 பேருக்கு அப்பாயின்மெண்ட் வாழ்வாதாரம் எல்லாமே இருக்கு. சரியா? செஞ்சிடலாமா? இதுல 3 பேர் யாரு புது ஆளு செஞ்சிடலாமான்னு கேட்கிறாரு. 3 புதுசா பார்த்துக்கணும் சொல்லுங்க. 3 யாரு மாத்திருக்கோங்க. நீங்க எந்த ஊர்? மெட்ராஸ், ராம்பால். இவங்க எல்லாமே ஒவ்வொரு பொசிஷன், அந்த 3 பொசிஷன். சேம் கேட்டகரி. ரைட் ரைட். ஆல் தி பெஸ்ட். நம்ம கண்டிப்பா இந்த தடவை நம்ம ஜெயிக்கிறோம். ஆல் தி பெஸ்ட். கொடுத்துடலாமா?